வணக்கம் மக்களே. இன்று தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்துள்ளார். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக அவங்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்காக ஆளுநரை சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறார். அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமைக்காகவும், அதன் பண்பு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பெஞ்சன் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பருவமழை பெற்ற பெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்காததால் மாநில அரசு கேட்கும் உரிய தொகையை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ இரண்டு அரசையுமே அவர் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவே வேற லெவலு. ஸோ அதே மாதிரி அவர் களத்தில் இறங்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஒரு கண்டென்ட் வைக்கப்பட்டுச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது. ஸோ அதை இப்போ தகர்த்திருக்காரு, களத்தில் இறங்கியிருக்காரு. எந்த சம்பவத்துக்கு எதுக்கு போய் ஆளுநரை மீட் பண்ணணுமோ அதை கரெக்டாக மீட் பண்ணியிருக்காரு. ரெண்டு விஷயத்தையுமே எடுத்து போய் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணா பண்களை மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமையும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது நேரடியாக களத்தில் இறங்கி இந்த செயலை செஞ்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ இந்த அறிவிப்பு வந்தபோது தளபதி விஜய் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற குழப்பத்திலே இருந்துச்சு. ஆனால் தளபதி சொன்ன மாதிரியே வந்து இறங்கி ஆளுநரை சந்திச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கும்போது அறிக்கையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போயும் அறிக்கை தான் விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ டேரெக்டாகவே களத்தில் இறங்கி நேராக போய் ஆளுநரை சந்தித்து இந்த மனுவை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சிலர் பேர் களத்தில் இறங்கி போராடணும், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அரசியல் பண்ணுவாங்க. ஸோ தளபதி எந்த விதத்தில் பண்ணுறாருங்கிறது நமக்கு இன்னும் போக போக தெரியும். ஆனால் களத்தில் வரல, நேரடியாக யாரையுமே சந்திக்கலை. ஸோ தளபதி எந்த ஒரு விஷயத்தையுமே ட்விட்டர் வழியாவோ சோஷியல் மீடியா வழியாக தான் அறிக்கை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி தகர்க்கப்பட்டிருக்குது. ஸோ முதல் ஸ்டெப் தளபதி எடுக்க வச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இருந்தாங்க, தளபதி இதன் மூலமாக அவரோட பதிலை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.